சென்னை முகப்பேர் திருவள்ளுவர் சாலையில் மூளை மற்றும் மனதின் திறனை மேம்படுத்தும் பயிற்சி அளித்து வரும் ஜீனஸ் மைண்ட் அகாடமி கல்வி நிறுவனத்தின் சிறப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இக்கல்வி நிறுவனத்தின் சவுத் இந்தியா மாஸ்டர் ட்ரெய்னர் திருமதி நித்யகலா கார்த்திகேயன் அவர்களை தற்சமயம் நேயர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். ஸோ ஜீனியஸ் மைண்ட் அகாடமியில் பார்த்தீங்கன்னா மைண்ட் அண்ட் பிரெயின் எஜுகேஷன் பண்ணுறோம். ஸோ இது மூலயமா குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐம்புலன்களை இந்த பயிற்சியின் மூலயமா அதிகரிக்கிறோம். ஸோ ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா விஷுவல் டாமினண்ட்டாக இருப்பாங்க, ஒரு சில குழந்தைகள் ஆடிட்ரி டாமினண்ட்டாக இருப்பாங்க, ஒரு சில குழந்தைகள் டச் மூலயமா அவங்களுடைய கெனஸ்தெட்டிக் மூலயமா அவங்களுடைய டாமினன்ஸியை ப்ரூவ் பண்ணுவாங்க. இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல் வந்து கெனஸ்தெட்டிக் மாடல் அதை மட்டும்தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா விஷுவலுக்கோ ஆடிட்ரிக்கோ அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு டைம் மட்டும்தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஒரு டீச்சர் ஒரு கிளாஸில் பாடம் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களால இப்போ ஒரு வாட்டி கேட்குறதுக்கோ ஒரு வாட்டி இல்லை பார்க்குறதுக்கோ மட்டும்தான் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். ஸோ விஷுவல் டாமினண்ட்டாக இருக்க குழந்தைங்களாலையும் ஆடிட்ரி டாமினண்ட்டாக இருக்க குழந்தைங்களால மட்டும்தான் எக்ஸல் ஆக முடியும். கெனஸ்தெட்டிக் டாமினண்ட்டாக இருக்க குழந்தைங்க 10 times ரைட் ஃபார் 10 times அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 10 வாட்டி எழுதும் போது அவங்களுக்கு அதனுடைய திறமைகள் கிடைக்கும். அது மூலமா அவங்களுடைய நாலேஜோ இல்லை அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸோ நல்லா ஜாஸ்தியாகும். ஆனால் விஷுவல் டாமினண்ட்டாக இருக்க குழந்தையாலேயோ ஆடிட்ரி டாமினண்ட்டாக இருக்க குழந்தையாலேயோ இந்த கெனஸ்தெட்டிக்கை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களால ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது, அவங்களுடைய எக்ஸலன்ஸை காட்ட முடியாது. ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமா நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சென்சரி ஆர்கன்ஸை வந்து 3 type ஆஃப் செக்ரிகேட் பண்ணுறோம்: விஷுவல், ஆடிட்ரி, கெனஸ்தெட்டிக். இது எதுக்காக ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, விஷுவல் டாமினண்ட்டாக இருக்க குழந்தைங்களால நிறைய பார்க்குற விஷயங்களை மட்டும்தான் லேர்ன் பண்ண முடியும். ஆடிட்ரி டாமினண்ட்டாக இருக்க குழந்தைங்களால கேட்குற விஷயங்களை கேட்குறதுனால அவங்களால நாலேஜை வந்து கெயின் பண்ண முடியும். இதே கெனஸ்தெட்டிக் குழந்தைங்களால பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே டூவர்ஸ், அவங்கள என்ன பயிற்சி பண்ணாலுமே பயிற்சி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அவங்களால வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். வணக்கம், என் பேர் சிந்து. நான் ஜீனியஸ் மைண்ட் அகாடமியில் மாஸ்டர் ட்ரெய்னராக இருக்கேன். இன்றைக்கி வந்து நம்மளோட பசங்களுடைய டெமான்ஸ்ட்ரேஷன் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சென்சரி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். நம்மளுடைய ஐம்புலங்களையும் வந்து வச்சு எப்படி நம்ம வந்து என்ஹான்ஸ்டாக யூஸ் பண்ணலாம். இப்போ நார்மலாக நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா கண்களை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்மளுடைய பசங்க வந்து இந்த சூப்பர் சென்சரி டெவலப்மெண்ட் மூலமாக ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய அதர் சென்சஸை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை படிக்கிறதா இருக்கட்டும், என்னெல்லாம் கண்ணை திறந்துக்கிட்டு அவங்களால பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து கண்ணை மூடிட்டு அவங்க பண்ண போகிறாங்க. அதுக்கான டெமோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. நான் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிளைண்ட் ஃபோல்ட் போட்டுட்டு பால்ஸ் கொடுக்க போகிறேன். இந்த பால்ஸோடைய கலர் என்னன்றது அவங்க பிளைண்ட் ஃபோல்ட் போட்டுட்டே அவங்களுடைய அதர் சென்சஸ், அது வந்து ஸ்மெல்லிங்காக இருக்கலாம், இல்லைனா காது திறன் கேட்குறத வச்சோ, இல்லைனா அவங்களோட ஸ்கின்ல ஃபீல் பண்ணியோ அவங்க என்ன கலர்னு சொல்ல போகிறாங்க. வெரி குட், சூப்பர், வெரி குட் கண்ணா, வெரி குட். பிங்க் கலர். வணக்கம், என் பேர் வந்து சுபஸ்ரீ. நான் ஃபஸ்ட்டு ஜீனியஸ் மைண்ட் அகாடமி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ரொம்ப லோ லெவலில் மார்க்ஸ் எடுத்தேன். ஆனால் ஜீனியஸ் மைண்ட் அகாடமி ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நல்ல மார்க்ஸ் எடுக்கிறேன். மேமெல்லாம் வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எந்த விதமான டாமினன்ஸியை குழந்தைங்க வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ இதை அவங்க தெரிஞ்சுக்கிறதுனால அவங்க எந்த விதமாக படிக்கலாம், எந்த விதமாக படித்தா அவங்களுக்கு நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படின்ற பயிற்சியை இந்த பயிற்சி மூலமாக கொடுக்குறோம். பட் ஜீனியஸ் மைண்ட் அகாடமி மூலமா லேர்ன் பண்ணுற எல்லா குழந்தைங்களாலையும் மற்ற சென்சரி ஆர்கன்ஸை யூஸ் பண்ணி அவங்களால பார்க்க முடியும்.
இதில் பால்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, கார்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, என்ன விஷயங்களாலும் ஒரு புக் ரீடிங் பண்ணுறது, கரன்சி நோட்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய சென்சரியை யூஸ் பண்ணி கண்ணை மட்டும் அவங்க க்ளோஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா விஷன் வந்து அரெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அதர் சென்சரி ஆர்கன்ஸில் நம்ம எப்படி அவங்க வந்து விஷுவலைஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். அதனால் பிளைண்ட் ஃபோல்டுன்ற ஒரு மெத்தடில் ஜஸ்ட் கண்ணை மட்டும் அவங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு சென்சரியில் இப்போ ஸ்மெல் டாமினண்ட்டாக இருக்க குழந்தைங்க ஸ்மெல் பண்ணி சொல்லுவாங்க, ஹியரிங் டாமினண்ட்டாக இருக்க குழந்தைங்க ஹியர் பண்ணி சொல்லுவாங்க, டச் டாமினண்ட்டாக இருக்க குழந்தைங்க டச் பண்ணி சொல்லுவாங்க. அண்ட் டேஸ்ட் டாமினன்ட் குழந்தைங்களுக்கு மட்டும் ஹைஜீனிக் ரீசனுக்காக நாங்கள் லிக் பண்ண சொல்ல மாட்டோம். ஜஸ்ட் அவங்க மவுத்தை ஓப்பன் பண்ணி இன்னேல் எக்ஸேல் பண்ணாலே அவங்களுடைய டேஸ்ட் டாமினண்ட்டை வந்து அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். பால்ஸோட கலர் ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்க, இது பால்ஸ் மட்டும் கிடையாது, கார்ட்ஸ் ஏதாவது கொடுத்தா அதோடைய நம்பர்ஸ் என்ன, அதில் இருக்கிற ஷேப் என்ன, கலர் என்ன, எல்லாமே நம்ம பசங்க வந்து பிளைண்ட் ஃபுல் போட்டுட்டு ஐடென்டிஃபை பண்ண போகிறாங்க. ஸோ பால்ஸ் தான் இல்லை கார்ட்ஸ் தான்றது கிடையாது, எந்த கரன்சி நோட்டாக இருக்கட்டும் இல்லை என்ன புக்ஸாக இருக்கட்டும் எது வேணாலும் வந்து அவங்க ரீட் பண்ணுவாங்க பிளைண்ட் ஃபுல் போட்டுட்டு. இப்போ நீங்கள் வந்து ஒரு கரன்சி நோட்டுடைய சீரியல் நம்பர் அண்ட் அது எவ்வளோ ரூபான்றதை வந்து பிளைண்ட் ஃபுல் போட்டுட்டு எங்களுடைய ஸ்டூடெண்ட் தர்ணீஸ்வர் படிக்க போகிறத பார்க்க போகிறீங்க. 4GB46495 2000 rupees note. ஃபஸ்ட்டு இங்கே ஜீனியஸ் மைண்ட் அகாடமி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப கேட்சியாக இருந்தது இந்த நேம். வாட் இஸ் திஸ் ஜீனியஸ் மைண்ட் அகாடமி ஆல் அபவுட்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவரை வந்து எல்லாத்தையுமே சென்ஸ் பண்ணி அவங்களால ஒரு ஆன்சர் கொடுக்க முடியுதுன்னா டெஃபினெட்லி இட் இஸ் மைண்ட் ப்ளோயிங், என்ன சொல்கிறது, மைண்ட் ப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் எக்ஸ்போஷர் சொல்லலாம். I really thank the teachers and the Genius Mind Academy who's indirectly or directly developing the kids to bring out their sense organs into a visualized thing. இப்போ அவங்களுடைய விஷுவல் சென்ஸை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி நான் ஒரு ஆக்ஷன் பண்ண போகிறேன், அதை வந்து அப்படியே அவங்க ரெப்ளிகேட் பண்ண போகிறாங்க. ஸோ ஜீனியஸ் மைண்ட் அகாடமிலன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 விதமான ப்ரோக்ராம்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் சொன்னது எல்லாமே ஐம்புலன்களை மேம்படுத்துகிற ப்ரோக்ராம் அப்படின்னா அது வந்து வெறும் பேசிக் லெவல் ப்ரோக்ராம். இந்த லெவலை முடிக்கிறவங்க அடுத்த லெவல் பேஸ்டு ப்ரோக்ராமாக அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க போக முடியும். ரெண்டாவது ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ரீடிங் ப்ரோக்ராம். ஸோ சென்சரி ஆர்கன்ஸை எதுக்கு என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல் த சென்சரி ஆர்கன்ஸ் ஆர் கனெக்டட் டு த பிரெயின். ஸோ பிரெயினை வந்து சென்சரி ஆர்கன்ஸை என்ஹான்ஸ் பண்ணும்போது அவங்களுடைய பிரெயினுடைய எல்லா கோஷன்ஸ்லையுமே டெவலப்மெண்ட்ஸ் நடக்கும். அந்த கோஷன்ஸில் டெவலப்மெண்ட்ஸ் நடக்கும்போது அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன், மெமரி, அவங்களுடைய இன்டெலிஜென்ட் கோஷன், எமோஷனல் கோஷன், அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி, அவங்களுடைய பிஹேவியர் சேஞ்ச், இது எல்லாமே அவங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டாக அவங்க பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய பிரெயின் அப்படின்னு பார்க்கும்போதே லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின், ரைட் சைட் ஆஃப் த பிரெயின் சொல்லி நமக்கு 2 விதமான பிரெயின் சைட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து எல்லாருமே ப்ரிடாமினண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சைடை தான் டாமினண்ட்டாக யூஸ் பண்ணுவோம், ஒரு சைடு வந்து ரொம்ப லெஸர் பர்சன்டேஜாக இருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமா எப்படி லெஃப்ட் பிரெயினையும் ரைட் பிரெயினையும் பேலன்ஸ் பண்ணுறது. இப்போ பேலன்ஸ் பண்ணுறதுனா இப்போ லெஃப்ட் பிரெயின் பீப்புள் அப்படின்னா அவங்க ஒரு யூனிக் குவாலிட்டிஸ், அந்த பிரெயினுக்கான என்ன குவாலிட்டிஸ் இருக்கோ அதை மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, அதர் குவாலிட்டிஸை அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ரைட் பிரெயின்னா ரைட் பிரெயினுக்கு என்ன யூனிக் குவாலிட்டிஸ் இருக்கோ அதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. 2 பிரெயினையும் பேலன்ஸ்டாக யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்களே பார்த்தாலே தெரியும் எந்த பிரெயின் டாமினண்ட்டாக இருக்காங்க. சில குழந்தைங்க வந்து அகாடமிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க, ஆனால் எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஃபோக்கஸ்ட் எதுவுமே இருக்காது. ஸோ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் பிரெயின் யூஸ் பண்ணுற குழந்தைங்க எல்லாருமே க்ரியேட்டிவ் பீப்புளாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இதே லாஜிக்கல் லெஃப்ட் பிரெயின் யூஸ் பண்ணுற குழந்தைங்க எல்லாருமே லாஜிக்கலாக நிறைய அனாலிட்டிக்கல் ஸ்கில்லோடு இருக்க குழந்தைங்களாக இருப்பாங்க. அவங்க வந்து ஸ்டடீஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நாங்கள் 2 பிரெயினையும் எப்படி பேலன்ஸ்டாக யூஸ் பண்ணுறது, லெஃப்ட் பிரெயினோடைய குவாலிட்டிஸ் அண்ட் ரைட் பிரெயினோடைய குவாலிட்டிஸ் ரெண்டுமே எப்படி குழந்தைங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 2மே இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து இந்த சொசைட்டியை நல்ல விதத்தில் ஃபேஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால இந்த 2மே அவங்களுக்கு நாங்கள் இந்த பயிற்சி மூலமா சொல்லித்தரோம். ஹலோ, நான் சிம்ரன். இவன் என் டாட்டர் டிஷா ஜெயின். இவன் என் சிஸ்டர் சேத்னா அண்ட் இவன் அவளோட சன் பவ்ய ராங்கா. ஆஃப்டர் கம்மிங் ஹியர் அண்ட் அட்டெண்டிங் த ஃபர்ஸ்ட் கிளாஸ், இட் வாஸ் ரியலி அமேசிங். கி என் டாட்டரும் பண்ணா. அண்ட் ஆஃப்டர் தட் 1 by 1 கிளாஸ் போகிறதுக்கு அப்புறமா I can see a visible difference in her. Concentration in studies and confidence. Ki she can also do anything. எங்கே வேணாலும் போகலாம். And she used to drive cycle wearing her blindfold. I really give a thumbs up to Genius Mind Academy. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீடிங் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ரீடிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 to 600 pages புக்ஸ் இருக்குது. அப்படின்னும் அவங்களால
மேக்ஸிமம் 10 மினிட்ஸில் அந்த புக்கை வந்து காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியும். ஃப்ளிப்பிங் மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃப்ளிப்பிங் மெத்தடில் 10 நிமிஷத்தில் அந்த புக்கை ஃப்ளிப் பண்ணிவிட்டு அந்த புக்கில் என்ன ஸ்டோரி இருக்குது, என்ன கண்டென்ட் இருக்கோ அவங்களால அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியும். அது வந்து ரீடிங் ப்ரோக்ராம். There was a boy named Sprite. One day he thought there would be a match for dogs. இது வந்து இவங்களுக்கு மட்டும்தான் பண்ண முடியும். இது வந்து சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம்னு பார்க்கும்போது நாங்கள் 5 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ளே இருக்கவங்கள சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராமில் எடுக்கிறோம். சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராமில் ஃபுல்லாகவே அகாடமிக் ஓரியன்டாக எப்படி அவங்க வந்து அகாடமிக் போர்ஷனை எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்து படிக்க முடியும். ஏன்னா இப்போ நார்மலாக குழந்தைங்க வந்து மக்கப் பண்ணுறதுலையே தான், ஏன்னா அப்போ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, அவங்களுடைய டென்ஷன் முடிஞ்சிருச்சு, அதனால் அவங்க அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நார்மலாக இப்போ பசங்க வந்து படிக்கிறது இல்லை. இந்த பயிற்சியில் வந்து ரீடிங் ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க எப்படி அந்த ப்ரோக்ராமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க வைக்கிறது அண்ட் எப்படி அவங்க அதை ஈஸியாக அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுன்ற டெக்னிக்ஸ்லாம் சொல்லி தருவோம். ஸோ அதனால் அவங்களுக்கு எக்ஸாம் ஃபியர் இருக்காது. ஒரு விஷயத்தை 5 நிமிஷத்தில் அவங்களால ஃப்ளிப் பண்ணி படிக்க முடியும் அப்படின்னும் போது அது வந்து அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பூஸ்டப் பண்ணும். இதனால அவங்களுடைய எக்ஸாம் ஃபியரோ இல்லை மார்க் டென்ஷனோ இல்லை பேரண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எந்த டென்ஷனும் இல்லாமல் அவங்களால நல்லா ஸ்கோர் பண்ணி அவங்க கான்ஃபிடென்ட்டாக மெயினாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த ப்ரோக்ராமில். என்னோட பேர் நங்கை. நாங்கள் ஸ்டடிங் இன் 11th ஸ்டாண்டர்ட். நான் ஜிஎம்ஏ கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட அடிக்கடி கோவப்படுவேன். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்டடீஸ் வந்து டைம் சேவ் பண்ணி நான் படிக்க மாட்டேன். எங்கள் அம்மா அப்பா கூட அடிக்கடி சண்டை கோவம் அதெல்லாம் வரும். நான் ஜிஎம்ஏ கிளாஸ் அட்டென்ட் பண்ண பிறகு எல்லாரோட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பாவோட கோவப்படுறது கம்மியாக இருக்குது. அப்புறம் என்னோடய ஸ்டடீஸ் வந்து டைம் சேவ் பண்ணி இப்போ படிக்கிறேன். ஸோ அடல்ட்ஸ் ப்ரோக்ராம்னு பார்க்கும்போது இந்த ப்ரோக்ராமில் சேம் கான்சன்ட்ரேஷன், மெமரி, இந்த சென்சரி டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணுறோம். அலாங் வித் தட் நாங்கள் வந்து மைண்ட் மேனேஜ்மெண்ட், அவங்க எப்படி அவங்க மைண்டை மேனேஜ் பண்ணணும்னா பெரியவங்க அப்படின்னும் போது நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும்போது ப்ரையாரிட்டிஸ் சேஞ்சஸ் ஆகும்போது நம்மளுடைய டென்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ அப்போது நம்ம வந்து நமக்கு நம்ம ஹாப்பியாக இருக்கணும், ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே ஆனால் ஹாப்பியாக இருக்க முடியாது, ரிலாக்ஸாக இருக்க முடியாதுன்னா ஸோ மெனி டென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமா அவங்கள எப்பவுமே ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறது, அவங்களுடைய மைண்டை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அண்ட் ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டுன்ற ப்ரோக்ராமும் இருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம்லாம் லேர்ன் பண்ணும்போது அவங்களுடைய லைஃப்க்கு அது ரொம்பவே நல்ல விஷயமா அவங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. வணக்கம், நான் டாக்டர் செல்வி தனம். என்னோட சன் நிதின் அண்ட் நிபின். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆல்மைட்டிக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் டு ஷோ த ஜீனியஸ் மைண்ட் அகாடமி எனக்கு காட்டினதுக்காக. இது என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ரெஃபரன்ஸில் தான் ஆக்சுவலாக நான் வந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நிறைய கிட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நானும் பார்த்துமே இதை நான் ஆக்சுவலாக பிலீவ் பண்ணலை. மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் எதுவுமே பிலீவ் பண்ணது கிடையாது. ஆனால் என் பசங்களும் அதை பண்ணதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே எனக்கு தெரியும். அதோடு பார்த்திங்கன்னா அவனோட ஸ்டடீஸ் அகாடமிக்லேயுமே கூட அவங்க கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் என்னோடய பசங்களை மட்டும்தான் இதில் நான் சேர்க்கணுமா அப்படின்னு நான் ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட நான் கேட்டப்போ வந்து அடல்ட் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது, சூப்பர் சென்சரி அடல்ட், அந்த ப்ரோக்ராமும் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது ஜாயின் பண்ணதுக்கப்புறமா எனக்குமே பார்த்திங்கன்னா நார்மலாக ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், எந்த வேலை எப்படி செய்கிறதுன்ற ஒரு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எனக்கு வந்து ஜீனியஸ் மைண்ட் அகாடமியில் இந்த எஸ்எஸ்சி ப்ரோக்ராம் நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா என்னோடய கான்ஃபிடென்ஸ் லெவல், தவிர எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்குமே பார்த்திங்கன்னா என்னோடய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே எனக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த எஸ்எஸ்சி அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் மீ எ ஜீனியஸ். தேங்க்யூ ஜிஎம்ஏ. ஸோ ஜீனியஸ் மைண்ட் அகாடமியில் நார்மல் கோர்சஸும் பண்ணுறோம். நார்மல் கோர்சஸ் தவிர நாங்கள் சம்மர் கிராஷ் கோர்சஸும் பண்ணுறோம். ஸோ எப்போல்லாம் குழந்தைங்களுக்கு ஹாலிடேஸ், எக்ஸாம் ஹாலிடேஸ் வருதோ அப்போல்லாம் கிராஷ் கோர்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 நாள் மட்டும் ஃபுல் டே கிளாஸஸ் வரணும். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் அவங்க ரிவ்யூ கிளாஸஸ் வந்து வித்தின் 21 days பீரியட் டைமில் அவங்க இந்த கோர்சஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஹாய், நான் ரம்யா பேசுகிறேன். முன்னோட இப்போது நிறையா கான்ஃபிடென்ஸ் இருக்குது எனக்கு. நான் இப்போ வந்து 11th படிச்சுட்ருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இயர் 12th எனக்கு போகணும். அதுக்கு நான் நல்லா படிக்கணுன்றதுக்காக இந்த ஜிஎம்ஏ அகாடமியில் என்னை சேர்த்து விட்டாங்க. இப்போது முதலோட இப்போ நல்லாவே ரொம்ப கான்சன்ட்ரேஷனோடு படிச்சுட்ருக்கேன். மார்க்ஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. எப்பவுமே வந்து மக்கப் பண்ணுற ஒரு விஷயத்தை மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏன்னா மக்கப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வேர்டு வந்து மறந்து போயிட்டா கூட அடுத்த வேர்டை உங்களால் வந்து ஞாபகம் வச்சு அந்த கொஸ்டினையே வந்து நீங்கள் வந்து மறந்து போய் ஆன்சர் எழுதாமல் விட்டுருவீங்க. ஸோ மேப் பண்ணி படித்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே நீங்கள் ஒரு கற்பனையாக நீங்கள் வந்து ஒரு
இதுக்கு அடுத்ததுன்ற மாதிரி உங்களால் நீங்கள் ஈஸியாக உங்களால் கோரிலேட் பண்ண முடியும். அந்த கோரிலேட் பண்ணுற விஷயத்தை வச்சு உங்களுடைய வேர்ட்ஸில் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக மார்க்ஸ் கெயின் பண்ண முடியும். ஸோ ட்ரை டு டூ மைண்ட் மேப்பிங். திஸ் இஸ் மை அட்வைஸ் ஃப்ரம் ஜீனியஸ் மைண்ட் அகாடமி. ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி.